சரி, அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. சரி, எல்லாம் பஸ் ஏறிட்டீங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்மளுடைய பாடத்திற்கு போறோம். இன்னைக்கு என்ன வகுப்புல இணைஞ்சிருக்கோம்? இலக்கிய பாடத்துல எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். சோ பாடத்துக்கு போற முன்னுக்கு இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஒரு பீடிகை, ஒரு முன்ன அறிமுகத்தை நம்ம பாத்துக்குவோம். இந்த குழு ரொம்ப சத்தமா இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு வந்து தொடங்குற முன்னுக்கு இங்க ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி நான் கொடுத்திருக்கேன். சோ இத வச்சு கெஸ் பண்ண முடியுதா இன்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னு? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரி, நடக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மொழி நடை. சரி, சரியா சொல்லிருக்கீங்க. மொழி நடை அப்படின்னு என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா, படைப்பாளர் தமது படைப்பிலக்கியத்தில் நுகர்வோர் விரும்பும் வகையில் எழுதும் இயல்பே மொழி நடை. சரி, தர்மினி, நுகர்வோர்னா என்ன? வாசிப்போர், வாசகர்களை வந்து நம்ம நுகர்வோர்னு சொல்லுவோம். அதே வேளையில நுகர்வோர் வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவாங்க. விற்பனை, ஒரு கடையில, சந்தையில பொருள் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம நுகர்வோர்ன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துவோம். சோ ஓகே, மொழி நடை படைப்பாளர் தங்களுடைய படைப்பிலக்கியத்தில் எதற்காக பயன்படுத்துறாங்க? தங்களுடைய வாசகர்களை அதிகமாக ஈர்ப்பதற்கோ, அவங்க படிக்கிற வகையில ஏதுவா இருக்கிறதுக்காகவும் எழுத்தாளர் வந்து அதிகமா இந்த மொழி நடைகளை பயன்படுத்துவாங்க. சரி, வடமொழியில நம்ம என்ன சொல்லுவோம்? பாணின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? சரி, ஒரு நாள் அங்க உட்காந்துக்க முடியுமா? தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போறதுல ஆறு மொழி நடைகள் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து இலக்கிய நடை, பேச்சு வழக்கு, காதல் மொழி, வருநடை, சந்த மொழி, வசை மொழி. இந்த 6 படிக்க போறோம். அடுத்த சரி, முதல்ல வந்து இலக்கிய நடை. இலக்கிய நடை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இலக்கிய நயத்தோடு ஆசிரியர் படைத்திருக்கும் வரிகள். அதற்கான சான்றை வந்து ஒரு ஆள் படிங்க. வேதா படிங்க. மனமும் வருமா? சரி, இது எதற்காக இலக்கிய நடை அப்படின்னு நம்ம சொல்றோம்? அந்த சொல்லாடல்களை பாருங்களேன். நம்ம இயல்பா பயன்படுத்தக்கூடிய பேச்சு வழக்குல இருக்கா? இல்ல. ஒரு கடினமான பழைய இந்த இலக்கியங்கள், பழைய நூல்கள், அந்த மாதிரி படிக்கிற மாதிரி ஒரு பாணியில தானே இருக்கு. சரி, அத வந்து அந்த மாதிரி அமைந்தது தான் நம்ம இலக்கிய நடை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்த ஸ்லைட் போங்க. சரி, இது வந்து ஒரு உதாரண கத்தி அவளின் துணுக்குற்ற விழிகள் கண்டும் தாக்க துணிந்ததுண்டா, ஏந்திய கொடுவாள் கண்ட ஏந்திழகின் மாந்தளிர் மேனி நடுங்க கண்டும் மாய்ந்திட செய்யும் மனமும் வருமா? சரி, ஏன் வந்து நான் ஒரு முடிவரை கொடுத்திருந்தேன், ஒரு பழைய ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒருவரை கொடுத்திருந்தேன். ஏன்னா இலக்கிய நடை என்பது பழங்காலத்துல உள்ளத அந்த ஒரு சாயல்ல இருக்கும். அதனால ஒரு புலவர், ஒரு தமிழ் புலவர், பழைய புலவரை அந்த வாசகத்தை சொல்ற மாதிரி, அந்த டயலாக சொல்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். சரியா? சோ இலக்கிய நடைனா என்னன்னு புரிஞ்சிருச்சுல? ஒரு இலக்கிய வகையில அமைந்திருக்கக்கூடியதை நம்ம இலக்கிய நடை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்த வழக்கு போலாம். சரி, அடுத்தது வந்து பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு அன்றாட வாழ்வில் மக்கள் இயல்பாக பேசும் மொழியாகும். சரியா? அதற்கான ஒரு சான்றை வந்துட்டு ஐஸ்வர்யா படிங்க. என்ன ஆவது மாமா, கொள்வதில் உனக்கு விருப்பம் இல்லையா? நெற்றி நிறைய பொட்டிட்டு கொள்வது உனக்கு விருப்பம் இல்லை. சரி ஐஸ்வர்யா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இது நம்ம சாதாரண வாழ்க்கை பேசுற வழக்கு மாதிரி. சரி, இது வந்துட்டு பேச்சு வழக்குல நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு டயலாக். சரி, அடுத்து போங்க. அதோட சான்று காணொலி வந்துட்டு வாழ்வு என்ன ஆவது மாமா, கொண்டை நிறைய பூ வைத்துக் கொள்வதில் உனக்கு விருப்பம் இல்லையா? நெற்றி நிறைய பொட்டிட்டுக் கொள்வதில் உனக்கு விருப்பம் இல்லையா? சரி, இந்த காணொலி என்னத்தை விளக்குது? ஓடைப்பூ யாருக்கிட்ட பேசுறாங்க? தன்னுடைய கணவன் கிட்ட பேசுறாங்க. தன்னுடைய கணவன் கிட்ட பேசும்போது எந்த ஒரு வழக்குல பேசுறாங்க? பேச்சு வழக்குல பேசுறாங்க. அதுல இலக்கிய அமைதி, இலக்கிய நடையில அவங்க வந்து பயன்படுத்துறாங்களா? இல்ல. சரி, அது வந்து பேச்சு வழக்கு. அடுத்தது போங்க. சரி, அடுத்து வந்து காதல் மொழி. காதல் மொழினா என்ன விளக்கம் சொல்றாங்க? யஷ்விந்திரன் சொல்லுங்க.
அன்பில் இணைந்த அன்பு மொழி தான் வந்து காதல் மொழி. பச்சை கிளி, என் நாணம் என் வாயை அடைக்க வேண்டாம், நான் உன்னைத்தான் மணப்பேன், அப்படித்தானே நீயும். மார்வரவன், அப்படியானால் நம் பெற்றோருக்கு அறிவிப்போம் நம் கருத்தை. சரி, ரொம்ப கொஞ்சம் தமிழ்ல நீங்க படிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி, காதல் மொழி என்ன சொல்லுதுன்னா, அன்பில் இணைந்த இருவர் இடையில் எழும் அன்பு மொழி. அதாவது காதல் பேசிக்கலி காதல் அதுல இருக்கிறவங்க வந்துட்டு பேசிக்கக்கூடிய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வழக்கை வந்து நம்ம காதல் மொழி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது போங்க. என் நாணம் என் வாயை அடைக்க வேண்டாம், நான் உன்னைத்தான் மணப்பேன், அப்படித்தானே நீயும். சரி, இதுல புரிந்ததா உங்களுக்கு காதல் மொழி? சரி, அடுத்த படம் போங்க. ஓகே, அடுத்து வருணனை. வருணனை ஒரு துரவிஷா படிங்க. ஒன்றின் தன்மையையும் இயல்பையும் சுவைப்பட அழகிய மொழியில் வெளிப்படுத்துதல். சரி, ஒன்றின் தன்மை இயல்பட இயல்பை வந்துட்டு சுவைப்பட அழகிய மொழியில் கூறுதல். விஷாலினி அதோட சான்று படிங்க. தூங்காமணி விளக்கத்தை தூக்கிக் கொண்டு ஓடிய கல்லனை போல வெள்ளிய நிலாவை அள்ளிக்கொண்டு போய் மறுத்தது கருமுறையில் நள்ளிரவில் உலகுக்கு தெரிந்தது. சரி, அந்த இடத்துல என்னத்தை எதை கொண்டு ஓமையா சொல்றாங்க? அந்த இடத்துல என்னத்தை வர்ணிக்க பாக்குறாங்க? அதை சொல்லுங்க கொஞ்சம். நிலா. இந்த நிலாவை வந்து எது தூக்கிக்கிட்டு போகுது? எது கல்பனா அங்க வருது? சரி, அந்த கருமேகங்கள் இருக்குல்ல, அந்த ராத்திரி நேரமும் சரி, இந்த ராத்திரி நேரத்துல அந்த கருமேகங்கள் அப்படின்னு படரும் பாத்தீங்களா, அந்த நிலாவை காணடிக்க செய்யும். அதுதான் வந்துட்டு மறைத்த அந்த ஒரு வருணனையும் அழகா சொல்லியிருக்காங்க. சோ இந்த நடையோட என்ன சொல்லுவோம்? பேர் என்ன சொல்லுவோம்? வருணனை. இத வந்து என்ன விளக்கம் அதோட சொல்லுங்க. சரி, ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? சரி, அடுத்து அந்த உதாரண காணொளி போங்க. சோ இதுதான் வந்து நம்ம சொல்லுவாங்க, இதுக்கு தூக்கிக் கொண்டு கல்லணை போல் வெள்ளிய நிலாவை அள்ளி கொண்டு போய் மறைத்தது கருமுகில், நள்ளிருள் உலகுக்கு திரையிட்டது. சரியா புரிந்ததா? அந்த நிலாவை வந்துட்டு அந்த கருமேகங்கள் இப்ப சூழ்ந்து பறந்துச்சு இல்லையா? சோ அதுதான் வந்து அந்த இடத்துல வருணனையாக செஞ்சிருக்காங்க. அடுத்தது சந்தநடை அல்லது அடுக்குமொழி. இது வந்துட்டு கலைவசம் படிங்க. ஒத்த ஓசையுடைய சொற்களை அடுக்கி சுவைப்பட கூறுதல். இரும்படி உன் நெஞ்சம் என்றேன், ஒரு பணம் தரும்படி கேட்டால், அரிசி வரும்படி இருந்தால் தானே, திரும்படி உன் ஆத்தாள் வீட்டுக்கு என்றேன், பெரும்படி வருந்தினால் அங்கிருந்து முடியவில்லை, இங்கு வரும்படி நேர்ந்தது. சரி, இங்க என்ன ரொம்ப சுவைபட அழகா இருக்கு இந்த இடத்துல. அந்த சந்தத்தோட வந்து பாத்தீங்களா, இரும்படி தரும்படி வரும்படி திரும்படி பெரும்படி வரும்படி. சரியா? அத வந்து என்ன சொல்லுவோம்? மோஸ்ட்லி அந்த சொற்கள் என்ன சொல்லுவோம்? சந்த சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து இது கவிதை நடையில வந்துட்டு எதுகை மோனை அந்த மாதிரி கூட பயன்படுத்துவாங்க. ஆனா இத வந்து மாணவர்கள் நீங்க சந்தம்னே பயன்படுத்திக்கலாம். சரியா? அத வந்து பாருங்க, முதல்ல என்ன சொல் பயன்படுத்தி இருக்காங்க? இரும்படி. அடுத்து அப்புறம் அப்புறம் வரும்படி. சரியா? அடுத்து அதோட உதாரண காணொளி போங்க. இரும்படி உன் நெஞ்சம் என்றேன், ஒரு பணம் தரும்படி கேட்டால், அரிசி வரும்படி இருந்தால் தானே, பெரும்படி உன் ஆத்தாள் வீட்டுக்கு என்றேன், பெரும்படி வருந்தினால் அங்கிருந்து முடியவில்லை, இங்கு வரும்படி நேர்ந்தது. சரி, அடுத்த கடைசியா நம்மளுடைய மொழி நடைக்கு போவோம். அடுத்து வந்து வசைமொழி. வசைமொழினா என்னன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. பார்க்காம சொல்லுங்க. ஒருவரை திட்டுதலுக்கு, ஒருவரை கோபமான சொற்களை கொண்டு பயன்படுத்துதலுக்கு பேர் வந்துட்டு வசைமொழி. கோபத்தை காட்டும் கடுஞ்சொற்களை பயன்படுத்தி ஒருவரை திட்டுதல். அதோட உதாரண வாக்கியத்தை லோகேஸ்வரி படிங்க. அடே ஆளை எண்ணமா இல்லை மாலை எண்ணம் கொண்டு விட்டாய், முன்னேறி தாக்குவோம் ஏறுங்கள் அண்டியூர் சாலை நோக்கி. சரி, ஒருவரை வந்துட்டு அந்த மன்னன் வந்துட்டு சோழ மன்னன் வந்து பாண்டியனை நோக்கி கூட்டுற மாதிரி ஒரு கூற்றா இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன உணர்ச்சியை பயன்படுத்திருக்காரு அவரு? கோப உணர்ச்சி அங்க வெளிப்பட்டிருக்கு. சரி, அடுத்த போங்க. அடே ஆளை எண்ணமா இல்லை மாலை எண்ணம் கொண்டு விட்டாய், முன்னேறி தாக்குவோம் ஏறுங்கள் அண்டியூர் சாலை நோக்கி. சரியா புரிந்ததா? வசைமொழி இப்படிதான் இருக்கும். சரி, அடுத்து தேர்வு வழிகாட்டிக்கு நம்ம போவோமே.
எப்படி மொழி நடை பத்தி கேட்டாங்கன்னா எப்படி தேர்வுக்கு பதில் அளிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். தேர்வு வழிகாட்டியில இந்த இடத்துல வந்து நம்ம 2 வகையான ஒரு அணுகுமுறையை நம்ம காட்டியிருக்கோம். அதாவது முதல்ல இடம் சுத்தி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கோம். இடம் சுத்தி வந்து ஒரு சூழலை நமக்கு கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு நாடகத்தோட ஒரு பகுதியை நமக்கு கொடுத்துருவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள், இரு புள்ளி கேள்விகள், 3 புள்ளி கேள்விகள், அந்த மாதிரிகளுக்காக எப்படி பதில் அளிக்கிறதுன்றத பார்ப்போம். அடுத்த சைடு போங்க. சோ அந்த சூழல்ல இருக்கக்கூடிய மொழி நடை என்னன்னு காட்டுங்க. அடுத்து போங்க, முதல் சைடு. ஓகே. மெலிந்த உள்ளம் வெம்மையை தாங்காது. ஒரு ஆள் சொல்லுங்க, என்னவா இருக்கலாம்? என்ன நடையா இருக்கலாம்? மெலிந்த உள்ளம் வெம்மையை தாங்காது. இலக்கிய நடை. ஏன்னா அதுல பாருங்க எல்லாமே சொல்லாடல்கள் எப்படி இருக்கு? கடினமானதா இருக்கு. இப்ப வழக்குல பயன்படுத்துற மாதிரி இருக்கா? இல்ல. அப்போ அது என்ன நடை? இலக்கிய நடை. அடுத்த பேஜ் போங்க. சரியான பதில் கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. அடுத்து கட்டுரையில எப்படி நம்ம அந்த கேள்வி எழுதும் அப்படின்னா, விஸ்வநாதர் நாடகத்தின் மொழி நடை 3 விளக்கி எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அங்க பாருங்க முக்கியமான 3 கூறுகளை அந்த பதில் வந்து கொண்டிருக்கணும். முத வந்து மொழி நடை. இப்ப நம்ம எத்தனை மொழி நடைகள் பார்த்தோம்? 6 பார்த்தோம். அதுல ஒவ்வொன்றா சொல்லுங்க. வசைமொழி கடைசி 6வது. சரியா? அடுத்து மொழி நடை ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும். அதுல இன்னொரு நீல கலர்ல என்ன கொடுத்திருக்காங்க? அதனுடைய பொருள். அடுத்து மஞ்சள் நிறத்துல இருக்கிறது எடுத்துக்காட்டு. அதனால 10 புள்ளி கேள்விகளுக்கு எத்தனை மொழி நடை கொடுக்கணும்? 3 கொடுத்தால் போதுமானது. அந்த 3 மொழி நடையும் 3 மொழி நடை, 3 பொருள், 3 விளக்கம் அல்லது எடுத்துக்காட்டு கொடுத்தால் போதுமானது. சரியா? சோ எல்லாரும் தேர்வுல சிறந்த பதில கொடுப்பீங்களா? மொழி நடைன்னு கேட்டா எல்லாம் சிறப்பா பதில் அளிச்சிருவீங்களா? சரி, அடுத்து நம்ம குழு நடவடிக்கைக்கு போகலாம். சரி, இப்போ ஒவ்வொரு குழுவுக்கும் இந்த பெட்டி தரப்படும். கூடவே வந்துட்டு பல விடைகள் தரப்படும். சரியா? அதனால நீங்க என்ன செய்யணும்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ள 2 மொழி நடைக்கு ஏற்ற விடையை நீங்க வந்துட்டு இதுல ஒட்டணும். சரியா? சரி, விரைவா செய்து முடிங்க. சரி, விரைவில் விட்டுங்க. அதனுடைய பதில் வந்துட்டு அதுல இருக்கும். எல்லாம் கலந்து இருக்கும், நிறைய இருக்கும். சரி, இது குழுவோட நடவடிக்கைனால எல்லாரும் இணைந்து செய்யணும். இணைந்து செய்யுங்க. சரி, விரைந்து செய்யுங்க. செஞ்சு முடிச்சிட்டீங்களா? சரி, இங்க முன்னுக்கு வந்து படைக்கணும். சரி, விரைந்து வாங்க. முதல் குழுல இருந்து 20 பேர் படைக்க வந்திருக்காங்க. மத்தவங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா? அப்படியே அமர்ந்துருங்க. அப்படியே அமர்ந்துருங்க. சரி, முதல்ல வருங்க. எங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை காதல் மொழி. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பின் நீண்ட இருவரையில் எழும் அன்புமொழி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி பேசுற மாதிரி, என் நாணம் என் வாயை அடைக்க வேண்டாம், நான் உன்னைத்தான் மணப்பேன் அப்படித்தானே நீயும். அப்புறம் மாண்புகளுக்கு வாழ்வு பேசுற மாதிரி, அப்படியானால் நம் பெற்றோருக்கு அறிவிப்போம் நம் கருத்தை. சரி, ஒன்றை மட்டும் விளக்கினால் போதுமானது. அதுல இருக்கக்கூடிய கருத்து என்ன? அன்பு மொழி. அன்பர் இருவருக்கு இடையில் எழும் அன்பு மொழி. சரி, அதுல கொடுத்திருங்க அப்படி. சரி, அடுத்த குழு வாங்க. அடுத்த குழு நீங்க வாங்க. முதல்ல வந்து வருந்தனை ஒன்றின் தன்மையும் இயல்பையும் சுவைப்பட அழகிய மொழியில் வெளிப்படுத்துறது. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, தூங்காமணி விளக்கத்தை தூக்கிக் கொண்டு ஓடிய
கல்லடை போல வெள்ளிய நிலாவை அள்ளி கொண்டு போய் மறைத்தது கருமுகில். நள்ளிருள் உலகுக்கு திரையிடப்பட்டது. சரி, அதுல வர்ணனையா என்ன அமைஞ்சிருக்கு? ஒன்றரை மட்டும் விளக்கினால் போகணும். அது என்ன வர்ணனை செஞ்சிருக்கீங்க? வர்ணனை செஞ்சிருக்காங்க, நிலாவை வர்ணனை செஞ்சிருக்காங்க. சரி, அதுல பொறுத்துங்க. சரி, எங்களுக்கு கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குனா என்னன்னா அன்றாட வாழ்வில் மக்கள் இயல்பாகவே பேசும் மொழியாகும். உதாரணம் பாத்தீங்கன்னா ஓடைப்பூ, என் வாழ்வு என்ன ஆவலும் மாமா, கொண்டை நிறைய பூ வைத்துக் கொள்வதில் உனக்கு விருப்பம் இல்லையா, நெற்றி நிறைய பொட்டிட்டுக் கொள்வதில் உனக்கு விருப்பம் இல்லையா. சரி, பேச்சு வழக்குல என்ன இருக்கு? அன்றாட வாழ்வில் இயல்பாக பேசக்கூடிய வழக்கை தான் நம்ம வந்து பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, எல்லாம் கேட்டு இருக்குங்க. சரி, இன்று நம்மளுடைய வகுப்பின் ஒரு இறுதிக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த இது பார்த்து கொண்டீங்கன்னா இந்த ஏடிஎம், அதாவது பாட பயிற்று துணியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வகுப்புல அன்றாடம் நீங்க வந்துட்டு இன்னைக்கு எல்லாமே கத்திருக்க முடியாது. ஏன்னா நம்ம மொத்தம் 6 மொழி நாடுகள் படித்தோம். அது வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, மாணவர்கள் இது வகுப்பின் ஒரு மூலையில வைக்கப்படும். அதுக்கப்புறம் மாணவர்கள் இதை ரிஃபர் பண்ணி எவ்ரி டைம் வந்து நீங்க படித்துக் கொள்ளலாம். சரியா? இன்று வகுப்பின் இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டோம். ஒரு மாணவர் எழுந்து இன்றைக்கு என்ன படிச்சோம் அப்படின்ற ஒரு சுருக்கத்தை வந்து இருக்காங்க. தன்னார்வலரா யாராவது வாங்க. சரி, செல்வி வனிதாக்கு கை தட்டுங்க எல்லாம். நம்ம வந்து இன்னைக்கு நாடகத்துடைய மொழிநடை பார்த்தோம். மொழிநடை தான் வந்து நுகர்வோர் அந்த வாசகத்தை விரும்பும் வகையில எழுதக்கூடிய ஏழு மொழிநடைங்க. மொத்தம் 6 படிச்சோம். என்னன்னா இலக்கிய நடை படிச்சோம், பேச்சு வழக்கு படிச்சோம், வருணனை படிச்சோம், காதல் மொழி, சந்த நடை, அதுக்கப்புறம் வசை மொழி படிச்சோம். எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பு சொல்லுச்சு. உதாரணத்துக்கு இலக்கியம்னா வந்துட்டு இலக்கிய நயத்தோட எழுதுறது, அப்புறம் பேச்சு வழக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் மக்கள் பேசுற மாதிரி இருக்கிறது, காதல் வந்து அந்த அன்பு மொழிதான் காதல், அப்புறம் வருணனை வந்து ஒன்றின் தன்மையை வந்து இயல்பையும் சுவைப்படணும் அழகிய நயத்தோட சேர்த்து எழுதுறது, அப்புறம் சந்தம் வந்து ஒத்த ஓசையுடைய சொற்களை எழுதுறதும், அப்புறம் வசைமொழி வந்து கோபத்தை காட்டுறதுக்கு பயன்படுத்த சொற்கள், அது படிச்சோம். சரி, செல்வி வனிதா ரொம்ப நன்றி. சரி, இந்த பாடம் எல்லாருக்கும் புரிந்ததா? புரிந்ததா? ஓகே, எல்லாருக்கும் மிக்க நன்றி.